வணக்கம். இன்றைய நாள் 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. நான் ஹிமாஷா உபைதுல்லா. மலேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியல் கைதி ஒருவர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் அரசாங்கத்தை அசைக்க முடியாது, கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. எம்லிபிட்டியாவில் பெற்றோரை கொன்ற 26 வயது மகன் கைது. சுரேசல்லேவின் தடுப்பு காவலுக்கு எதிரான மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. நீதிபதிகளுக்கான ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான முன்மொழிவுகளை நீதித்துறை சேவை சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நலம் TN சேவையை துவக்கி வைத்தார் முதல்வர் விஜய். பிரிட்டனில் ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு தடை, ஆதரவு தெரிவித்தால் 14 ஆண்டுகள் வரை சிறை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்தில் விளக்கமறியலில் கைதி ஒருவர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போதைப் பொருள் வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவர் நேற்றைய தினம் நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்ற போது குறித்த நபரின் விளக்கமறியலை நீதிமன்றம் நீடித்து உத்தரவிட்டது. அதனை அடுத்து விளக்கமறியல் கைதியை மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்ற போது குறித்த நபர் சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாகியுள்ள கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பது மக்களுக்கு தெரிந்த விடயம். இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அதனால் சிறைக்கு செல்வதற்கு முதல் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காகவே இதனை காணக்கூடியதாக இருக்கின்றது என தெரிவித்தார். கட்நாயக்க விமான நிலையம் ஊடாக குஷ்போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டு வர முயன்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண் ஒருவர் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 63 வயதுடைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அவரிடமிருந்து 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 6 கிலோ 180 கிராம் குஷ்போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. எம்லிபிட்டியைச் சேர்ந்த தம்பதியினர் நேற்றிரவு தங்கள் மகனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் கிரவல்கெட்டுவைச் சேர்ந்த 54 வயதுடைய பெண்ணும் அவரது 58 வயதுடைய கணவரும் ஆவார் என்று போலீசார் தெரிவித்தனர். நீண்ட காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட தகராறு முற்றியதன் விளைவாகவே 26 வயதுடைய மகன் தனது பெற்றோர் இருவரையும் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எம்லிபிட்டிய போலீஸ் பிரிவினர் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேசல்லேவின் தடுப்பு காவலை எதிர்த்த மனு மீதான விசாரணையை நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைத்தது. 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் PTA கீழ் தான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து அரச புலனாய்வு சேவையின் SIS முன்னாள் பணிப்பாளர் சுரேசல்லே தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ஜூலை 17ஆம் தேதி வரை ஒத்திவைத்தது. இன்று இம்மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஐயவர்தன நீதிமன்றத்தில் மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அச்சமர்ப்பணங்களை தொடர்ந்து இவ்விவகாரம் குறித்து மேலும் பரிசீலிப்பதற்காக ஜூலை 17ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அவதூறுகளை பரப்பியவர்களின் பதிவுகளை அகற்றுவதுடன் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக எந்த அவதூறு பதிவுகளையும் செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையொன்றை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் எதிர்மனுதாரர் ஒருவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்வதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்ற குற்றச்சாட்டில் 14 எதிர்மனுதாரர்களுக்கு நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 1, 3, 4, 5, 6 எதிர்மனுதாரர்கள் சமூக வலைதளங்களில் பேராசிரியர் ரகுராம் தொடர்பாக அவதூறான மற்றும் தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் பதிவு செய்தமை ஏற்றுக்கொண்ட மன்று இதுவரை அவ்வாறு போடப்பட்டிருந்த பதிவுகளை அகற்றுவதோடு இது சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தையும் எந்த ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடாது என இடைக்கால கட்டளையிட்டது. சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது மகாவலி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த போலீஸ் விசேட அதிரப்படையைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் டி.பி. ரணசிங்காவிற்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி டி.பி. ரணசிங்காவிற்கு அவரது மறைவுக்கு பின்னர் உப போலீஸ் பரிசோதகர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 12 அன்று பணியின் போது அவர் ஆற்றிய சேவை மற்றும் செய்த தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் போலீஸ் மா அதிபரினால் இந்த பதவி உயர்வு அங்கீகரிக்கப்பட்டது. நீதிபதிகளுக்கான அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்கான முன்மொழிவுகளை இலங்கை நீதித்துறை சேவை சங்கம் அதிகாரப்பூர்வமாக எதிர்த்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதை தாங்கள் ஏற்கவில்லை என்று அச்சங்கம் தெரிவித்துள்ளது. 2026 ஜூலை 11 அன்று நடைபெற்ற சிறப்பு பொதுச்சபை கூட்டத்தில் இரகசிய வாக்கெடுப்பு மூலம் இந்த முடிவு ஒருமனதாக எடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது என்று அச்சங்கம் கூறியுள்ளது. ஓய்வு பெறும் வயதை மாற்றியமைக்கும் அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு எதிராக நீதித்துறையினரிடையே எதிர்ப்பு வலுத்து வரும் சூழலில் அச்சங்கத்தின் இந்த நிலைப்பாடு வெளிவந்துள்ளது. இந்த விவகாரம் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நிர்வாகம் குறித்த கவனத்தை ஈர்த்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சமூக ஊடகங்களிலும் நாடாளுமன்றத்திலும் திட்டமிட்ட வகையில் அவதூறு பரப்புவதாக சுட்டிக்காட்டி முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே பாதாள உலக குழுக்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் பயங்கரவாதமும் இந்த நாட்டில் முழுமையாக அடக்கப்பட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை. போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி பேசும் தற்போதைய அரசின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அண்மை காலமாக போதைப்பொருள் விவகாரங்களில் சிக்கியுள்ளனர். இது குறித்து அரசு பதில் கூற வேண்டும். முகநூல் போலி கணக்குகள் மூலமோ அல்லது நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோ கூச்சலிடாமல் தைரியம் இருந்தால் இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நிரூபித்து காட்டுமாறு சவால் விடுகின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் பெண்களை விட ஆண்களிடையே HIV பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் தகவல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. ஆண்களிடையே பாதுகாப்பற்ற ஓரின சேர்க்கை உறவுகள் அதிகரித்தது இந்த அபாயம் வேகமாக அதிகரிப்பதற்கு முக்கிய காரணம் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆண்டுதோறும் பதிவாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை பொதுவாக படிப்படியாக அதிகரித்து வந்தாலும் குறிப்பாக 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டுக்கான சமீபத்திய தரவுகளை அவதானிக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குறிப்பாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஆண்களிடையே அதிக எண்ணிக்கையிலான HIV தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த மாவட்டங்களில் அதிக மக்கள் தொகை மற்றும் அடிக்கடி நிகழும் இடப்பெயர்வு ஆகியவை இதற்கு காரணங்கள் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். சென்னை மாநில கல்லூரியில் அரசு மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் முறையில் கொண்டு சேர்க்கும் நலம் TN இணையதள சேவையை முதல்வர் விஜய் துவங்கி வைத்தார். மேலும் மருத்துவ கட்டடங்களை திறந்து வைத்ததுடன் 2000 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். தமிழக அரசு மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நலம் TN என்ற இணையதளத்தையும் முதல்வர் விஜய் துவக்கி வைத்தார். அதன் சின்னத்தையும் அறிமுகம் செய்து வைத்தார். 139.47 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 86 மருத்துவ கட்டடங்கள் நவீன உபகரணங்களையும் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நலம் TN திட்டத்திற்கு பல தனியார் நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அமைப்புகள் நிதி வழங்கின. இதனைத் தொடர்ந்து மருத்துவ பணியாளர் தேர்வாணையகம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட சுகாதாரத்துறையில் உதவி மருத்துவர், சுகாதார ஆய்வாளர் உட்பட்ட பணி 2000 பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். அதில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் ஆவார்கள். தொடர்வது உலகச் செய்திகள். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC பிரிட்டனின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான ஒரு குழுவாக அறிவிக்கப்படும் என்றும் அதற்கு ஆதரவு வழங்குவது முற்றாக தடை செய்யப்படுவதாகவும் பிரிட்டன் உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். பிரிட்டனில் அரங்கேற்றப்பட்ட கொலை அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள் மற்றும் மிரட்டல்களுடன் தொடர்புடைய இந்த ஈரான் நாட்டு இராணுவ குழுவிற்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட அரசாங்கத்தின் புதிய அதிகாரங்களை உள்துறை செயலாளர் பயன்படுத்த உள்ளார். இந்த தடை உத்தரவின் மூலம் பிரிட்டன் போலீசாருக்கும் உளவு அமைப்புகளுக்கும் புதிய மற்றும் கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் வெளிநாட்டு உளவு வேலைகள், வெளிநாட்டு தலையீடுகள், நாச வேலைகள் மற்றும் உடல் ரீதியான வன்முறை தாக்குதல்களை முறியடிக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு சட்ட ரீதியான பலம் கிடைத்துள்ளது எனவும் உள்துறை செயலர் தெரிவித்துள்ளார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.